எனக்கு இது 5000 ஊழியர்கள் நான் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும், அதாவது அவங்களோட நான் சேர்ந்து பயணிக்கணும். அதுவெல்லாம் என்னுடைய கனம் வந்து என்னுடைய ஒரே எண்ணம், எல்லோரும் வந்து நகை விற்கிறார்கள், நாங்கள் வந்து நகை விற்கக்கூடாது, டிசைன்களை விற்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதாவது மிக எளிதாக மக்கள் வாங்கக்கூடிய வகையில் வந்து அதனுடைய டிசைன்களை அமையணும், அதனுடைய எடைகள் வந்து அமைக்கணும், குறைந்த எடையில் நிறைய டிசைன்களை தரணும். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஜெயந்திலால் தான். வழக்கமாக பெருமாள் இப்படி தான் இருப்பார். ஜெயந்திலால் சலானி சார் பார்த்தோன்னா இப்படி ஆகிட்டார் பெருமாள். அவர் கையே இறக்கி விட்டுருக்கிறார் தலைவர். இப்படி இருக்காரு, நீ என்ன வேணா எடுத்துக்கப்பா. Summer vandachu. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி சாம்ராஜ்யத்தையே கட்டி அமைச்சிருக்கீங்க. இந்த 13 வருஷத்தில் உங்களுடைய இந்த ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்? முதல் விஷயம் சொல்லிடுறேன், 13 வருஷத்தில் பெரிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் என்னுடைய கனவுகள் ரொம்ப பெருசு. அதை நான் வந்து நிச்சயமாக உருவாக்குவேன். அதாவது இன்னும் பெருசாக எதுவும் செய்யலை, இப்பொழுது தான் ஆரம்பிச்சிருக்கோம். 13 வருஷத்தில் ஆரம்பிக்கும் போது 14 ஊழியர்களோடு ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்துட்டு 500க்கும் கூடுதலான ஊழியர்கள் இருக்காங்க. எனக்கு இது 5000 ஊழியர்கள் நான் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும், அதாவது அவங்களோட நான் சேர்ந்து பயணிக்கணும். அதுவெல்லாம் என்னுடைய கனம் வந்து தீராது. அதனால் வந்துட்டு இன்னும் நான் பெருசாக செய்யலை, இன்னும் பெருசாக செய்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்குது. 2030 வரை நிச்சயமாக இது நான் வந்து நிறைவேற்றின ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய உழைப்பு, இவ்வளோ பேருடைய 500 ஊழியர்களோட உழைப்பு இன்னும் இது 5000 ஊழியர்களாக மாற்றக்கூடிய வேகத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஜுவல்ஸ் வியாபாரம் அப்படின்னாலே வந்து நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை இத்தனை வருஷமாக நீங்கள் எப்படி காப்பாற்றிட்டு இருக்கீங்க? அதாவது இந்த 13 வருஷமாக எங்களுடைய உழைப்பு, வாடிக்கையாளர்கள் மீது எங்கள் மீது வைத்துள்ள ஒரு நம்பிக்கை வந்து நாங்கள் பெரிய அளவில் பெற்றிருக்கிறோம். காரணம் என்னென்னா, அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ், அதே மாதிரியா டிசைன்கள், இது எல்லாமே எங்களுடைய பெரிய வெற்றியை நோக்கி பயணமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, நான் இந்த தொழிலை, அதாவது 13 வருஷத்துக்கு முன்னே இந்த ஜுவல்லரி ஆரம்பிக்கும் போது, ரீட்டைல் ஆரம்பிக்கும் போது என்னுடைய ஒரே எண்ணம், எல்லோரும் வந்து நகை விற்கிறார்கள், நாங்கள் வந்து நகை விற்கக்கூடாது, டிசைன்களை விற்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதாவது தங்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் கிடச்சிடும், தங்கம் வாங்கணும்னா எங்கே வேணாலும் வாங்கலாம், ஆனால் டிசைன்களை வாங்க வேண்டும் என்றால் செல்லானிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம், வாடிக்கையாளர் மத்தியில் வர வேண்டும் என்று நாங்கள் உழைத்தோம். அதனுடைய வெற்றி தான் இன்று எங்களுடைய இந்த அளவுக்கு உயர்த்துள்ளது. எல்லோரும் தங்கம் விற்கிறார்கள், நாங்கள் டிசைன்களை சேர்த்து விற்கிறோம். அந்த டிசைன்கள் தான் எங்களை இந்த அளவுக்கு உயர்த்து கொண்டு வருகிறது. அதே போல் மக்களுக்கு செய்யக்கூடிய, அதாவது வாடிக்கையாளருக்கு செய்யக்கூடிய அந்த சர்வீஸ், அவர்கள் வந்து விரும்பக்கூடிய டிசைன்கள் நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக செய்து தரோம். அது எங்களுடைய பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக உள்ளது. ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இன்னும் நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அடுத்த 10 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன கோல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? அடுத்த 10 வருடங்களுக்கு எங்களுடைய நிறுவனம் 500 கடைகளை வந்து திறக்கணும். இந்தியா முழுவதும் நிறைய வந்து இந்த தொழிலில் வந்து நிறைய புதிய புதிய டிசைன்களை கொண்டு வரணும். இன்னும் வந்துட்டு எதிர்காலத்தில் வந்து தங்கத்துடைய விலை பெரிய அளவில் உயரும். அந்த உயர்வை நோக்கி எங்களுடைய டிசைன்கள் வந்து அமைக்க வேண்டும். மிக எளிதாக மக்கள் வாங்கக்கூடிய வகையில் வந்து அதனுடைய டிசைன்களை அமையணும், அதனுடைய எடைகள் வந்து அமைக்கணும், குறைந்த எடையில் நிறைய டிசைன்களை தரணும். எடைகளை எந்த அளவு குறைக்க முடியுங்கிறது பார்ப்போம். ஒரு நெக்லஸ், ஒரு செயின் எடுக்கும்போது நிறைய எடையில் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா தங்கத்துடைய விலை இன்னும் பெரிய அளவில் உயரவில்லை, எதிர்காலத்தில் பெரிய அளவில் உயர்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது மக்கள் அப்பொழுதும் எளிதாக வாங்கக்கூடிய வகையில் வந்து எங்களுடைய டிசைன்கள் வந்து நிச்சயமாக அமையும், எடை வந்து நிச்சயமாக அமையும் என்று நம்புகிறோம். எங்களுடைய நோக்கமே இன்னும் 10 வருடங்களில் 500க்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் இந்தியா முழுவதும் திறக்க வேண்டும் என்பதுதான். ஏறக்குறைய அன்று பார்த்தீங்கன்னா ஒரு 15000 ஊழியர்கள் வந்து நாங்கள் எங்களோட பயணிக்கணும், அவங்களோட நாங்களும் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அது நிறைவேறும். ஓகே சார். இப்போ வந்து நீங்கள் நகை விற்கிறது மட்டும் இல்லாமல் வாரம் 18000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க. இந்த தாட் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? அதாவது ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்தேங்க. இது பெரிய ஒரு இவ்வளோ செய்யணுங்கிறது இல்லை. அது செய்யும்போது ஏற்பட்ட அந்த மன திருப்தி இன்னும் எங்களை மிகவும் பெரிய அளவில் வந்து ஊக்கப்படுத்தியது. இன்னும் நிறைய செய்யணுங்கிற மாதிரி. அதாவது வாரம் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய நிறுவனங்களில் முதல்ல எங்களுடைய நிறுவனத்தை சாதாரணமாக ஆரம்பித்தோங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 பேருக்கு தான் நாங்கள் வந்து உணவு கொடுத்தோம். அது எங்களுக்கு பெரிய ஒரு திருப்தி கொடுத்தது. அதை விரிவுபடுத்த எங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது.
எங்களுடைய வளத்திற்கும் அது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. ஏனென்றால் நமக்கு வந்து நிறைய வந்து அது மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும்போது ஒரு நல்ல ஒரு இரக்க குணம் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, அந்த இரக்க குணம் தான் நம்மளை இன்னும் வந்து செம்மைப்படுத்தி வாடிக்கையாளர்கள் இன்னும் வந்து சாதாரண பழகக்கூடிய, அதாவது எந்த அளவு உயர்ந்தாலும் இன்றும் நாங்கள் வாடிக்கையாளர்களை நேரடியாக சந்திக்கிறோம், நேரடியாக பேசுகிறோம், அவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுகிறோம். இது எங்களுடைய பெரிய வெற்றிக்காக ஒரு பெரிய ஒரு படிக்கல்லாக இருக்கிறது. இந்த உணவு என்பது என்னுடைய எண்ணம், ஒரு மாதத்திற்கு 1,00,000 உணவு வந்து வழங்க வேண்டும் என்பதுதான். அந்த இலக்கை நோக்கி எங்களுடைய பயணம் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கு 13வது வருஷத்தினுடைய ஆண்டு விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஜெயந்திலால்ஜி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற அருமை சகோதரர் டிஜிபி ரவி அவர்களும், என்னுடைய அருமை தம்பி ஈரோடு மகேஷ் அவர்களும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற சலானி ஜுவல்லரிஸின் குடும்பத்தினருக்கும் ஊழியர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். நான் முதல்ல உள்ளே நுழைஞ்ச உடனே சலானி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறேன்னா இல்லை ஒரு காலேஜுடைய கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருக்கிறேன்னான்றது தெரியல. ஏன்னா அவ்வளோ உற்சாகமாக விசில் அடிச்சுட்டு சத்தம் போட்டுக்கிட்டு எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஜெயந்திலால் தான். அவர் வந்து உங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அர்த்தம். நீங்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கிற நபராக நீங்கள் இருந்தால் நீங்கள் வாழ்வின் இறுதி மூச்சு வரை சம்பளம் மட்டுமே வாங்கி கொண்டிருப்பீர்கள். எப்பொழுது வாங்குகிற சம்பளத்தை தாண்டி தொழிலை நேசித்து வேலை செய்கிறீர்களோ அந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக நீங்கள் மாறக்கூடிய காலத்தினுடைய கட்டாயம் வந்து சார். காலி பண்ணாத. ஃபர்ஸ்ட் ரூலே, புதுசா ஒருத்தன் வந்தானா அவனை காலி பண்ணாத. ஏன்னா நீ ஆல்ரெடி காலியா இருக்கிற. ஒருத்தன் நிரப்புறதுக்குனே வந்துக்கிறான், அந்த நிரப்பத்திற்கே வந்திருக்கிறவனை விட்டுரு. இந்த ஒரு மனுஷன் வந்தாரு சதீஷ்னு. அவர் என்ன கேட்டகரியில் அவார்டு வாங்கினாரு? இந்த லேண்ட் வாங்கினாப்லையே சதீஷ். அவர் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு? சலானில. யாரா ஒருத்தர், சும்மா எல்லாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது. பிரான்ச் மேனேஜரா? அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து சொல்லி வளர்த்துருப்பாங்க போல. இருக்கிற இடமே தெரியக்கூடாதுடா தம்பி. அவ்வளோ அமைதியாக வந்துட்டு அந்த மனுஷன். கரெக்டா? எனக்கு தெரியும், ஒருத்தரோட பார்த்தாவே தெரியுது நமக்கு. இளையராஜா சார் கூப்பிட்டு, எனக்கு விபி சார் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி சலானி கனெக்ட் சார் நீங்கள் வந்துருங்க சார், மக்கள்லாம் செம எனர்ஜியாக இருப்பாங்க சார். நான் நம்பலை. ஏன்னா எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. அவங்கள போய் நான் வந்து கிச்சு கிச்சு மூட்டி பேசிட்டு டான்ஸ் ஆடாத குறை தான். ஆனால் இங்கே வரப்ப எனக்கே ஒரு எனர்ஜி வைப்பு. வேற லெவலில் இருக்கு இந்த க்ரௌடு, வேற லெவலில் இருக்கு இந்த க்ரௌடு. அமேசிங்காக ஒரு விஷயத்தை பண்ணிடணும்னு நினைச்சேன். அந்த லேண்டு கொடுக்குறப்ப எனக்கு அந்த வீடியோட ஐடியா ரொம்ப பிடிச்சது சார். வழக்கமாக பெருமாள் இப்படி தான் இருப்பார். ஜெயந்திலால் சலானி சார் பார்த்தோன்னு இப்படி ஆகிட்டார் பெருமாள். அவர் கையே இறக்கி விட்டுருக்கிறார் தலைவன். இப்படி இருக்காரு, நீ என்ன வேணா எடுத்துக்கப்பா, 5 வருஷத்துல எனக்கு 40,000 கோடி வச்சுக்க. கடைசியில் அம்பு போய் விட்டுது பாருங்க, நேரா போய் அப்படி குத்துறோன்னு ஃபர்ஸ்ட் பேர் சௌமியான்னு வந்துச்சு. கரெக்டா? நான் கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம், அதான் என் ப்ளஸ், அதான் என் மைனஸ். குத்துனோன்னு சௌமியா வந்தோன்னே எல்லாரும் சலசலன்னு சவுண்டு. திரும்பி பார்த்தா சௌமியா அங்கே அழுதுட்டு இருக்கு. அது அழுதுக்கான காரணம் எனக்கு அப்போ புரியல. சௌமியான்னு வந்து இல்லை சார், அப்படி இல்லை சார், இளையராஜா சார். சௌமியாவுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தோன்னா அது என்ன நினச்சிச்சு, ஒரே பிளாட்ல எல்லாரும் நிற்கணும் போல இருக்கு. அப்புறம்தான் ஐஸ்வர்ய கணேசன், ரவி சாரு, நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த பிளாட்டை ஓப்பன் பண்ணோன்னா சௌமியாக்கு அழுகே நின்றுச்சு. பார்த்தீங்களா? எல்லாம் தனித்தனி பிளாட்டு போல இருக்கு. அப்புறம் இந்த ராஜாராம், அவர் யார் நிறுத்தினது? ரிஷப் சாரா
கௌதம் சாரா, ஸ்ரீபால் சாரா 3 பேரும் ஊருக்கு போகாதேன்னு சொல்லி, ஊருக்கு போறேன்னாப்லையா தம்பி கௌதம் சார் ஊருக்கு போறேன்னு சொன்ன அவன் சொல்றான் ஊருக்கு போன்னு உடனே இருறான்ற. இனிமேல் யாராவது ஊருக்கு போவீங்க? ஆனா எனக்கு ராஜாராம்கிட்ட பிடிச்சது என்னன்னா, வந்து நின்றுட்டு அவர் வந்து ஜெயந்திலால் சலானி சாரை கூப்பிட்றான், வாங்க ஜாயின் பண்ணுங்கிறான். டேய் அப்படிதானே உனக்கு கொடுக்குறாரு, நீ அவருக்கு கொடுக்கலடா. அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பான் போல இருக்கு அந்த பையன். சார் நான் விளையாட்டாக சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்திலிருந்து வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்திற்கு ஒருவரை அனுப்புகிறது. பொருளாதார காரணமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், தங்கையினுடைய திருமணமாக இருக்கலாம், தம்பியினுடைய படிப்பாக இருக்கலாம், அம்மா அப்பாவினுடைய உடல்நிலையின் காரணமாக இருக்கலாம். வாழ்க்கை யாருக்கும் அவர் எளிதாக அமைவதில்லை. ஏதோ ஒரு பொருட்டு தான் பிறந்த மண்ணை விட்டுவிட்டு இந்த மண்ணுக்கு வந்து வேலை பார்க்கிற ஒரு இளைஞனுக்கு இந்த மண்ணே கிடைக்கிறது என்றால் அதை விட பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்கணும்? எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க. அது ஒரு மனசு வேணும்னு சார் ஐஸ்வர்ய கணேசன் சொன்னார், ரவி சார் சொன்னாங்க, கொடுக்கறதுக்குன்னு ஒரு மனசு வேணும். உண்மை. இந்த ஷேர் அனௌன்ஸ்மெண்ட்லாம் உண்மையிலேயே அன்பிலீவபிள் சார். உண்மையிலே எனக்கு தோணுச்சு இங்கே வேலை பார்த்துருக்கலாம், நாம பேசுகிற பேச்சுக்கு எல்லா டார்கெட்டும் நான் அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஒரு சலானி சார் ஃப்ரெண்டு அவர் ரெஸ்யூமே கொடுத்துட்டாராம். நாம கட்சி போகிறதுக்குள்ள பல பேர் போர்வையே போட்டு வச்சிருக்காங்க போல. நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்குறது சார். நான் ஒன்று சொல்ல நான் கேட்டேன், சார் என்ன பிஸ்னஸ் யார் ஆரம்பிச்சது? அப்பா காலத்தில் ஆரம்பிச்சது. 2013 பெருசு பண்ணோம். 40 பேரோட சார் 14 பேரோடு ஆரம்பித்த ஒரு நிறுவனம் சலானி ஜுவல்லரி. 2026 ஷெரட்டன் கிராண்டில் ஷேர்ஸ் பிரித்து கொடுக்குற அளவு உயர்ந்திருக்கு. நான் ஒன்று சொல்லவா, சலானி ஜுவல்லரி மார்ட்டுங்கிறது, சலானி நிறுவனம் அந்த குழுமம்ங்கிறது இன்னைக்கு ஒரு பிராண்டா மக்கள் மத்தியில் தெரியலாம். ஆனால் நம்பகத்தன்மையை உருவாக்காமல் எந்த ஒரு பிராண்டும் இந்த மண்ணில் வேறு விட்டு கிளை விட்டு பரவவே முடியாது. நீ ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணால் மட்டும்தான் பிராண்டை பில்ட் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க இருக்கிற அத்தனை பேரும். நீங்கள் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணால் பிராண்டை பில்ட் பண்ணலாம், பிராண்டை பில்ட் பண்ணால் கஸ்டமர்ஸை வர வைக்கலாம், கஸ்டமர்ஸை வர வச்சுட்டே இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை ட்ரஸ்ட்.